சென்னை வடபக்கத்தில் உள்ள வீட்டிலிருந்து ரோபோ சங்கரின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். ரோபோ சங்கரை பொறுத்தவரை மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு நகைச்சுவை நடிகராக தன்னை தமிழ் திரையுலகில் நிலைநிறுத்திக் கொண்டவர். மிக குறுகிய காலகட்டத்திலே அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகராக தமிழ்நாட்டு திரையுலகத்தை இருக்கக்கூடியவர்கள், திரைப்பட ரசிகர்களிடையே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் ரோபோ சங்கர். பொதுவாக இந்த வெள்ளித்திரை என்று சொல்லப்படக்கூடிய திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதாக தமிழ் திரையுலகில் கிடைக்காது. அதிலும் குறிப்பாக இந்த குணச்சித்திர வேடங்களிலே நிலைத்து நிற்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் தமிழ் திரையுலகிலே. கடந்த சில ஆண்டுகளிலே குணச்சித்திர வேடங்களில் எத்தனை பேர் நிலைத்து நின்றார்கள், அதிலிருந்து பரிணாமம் பெற்று நகைச்சுவை நடிகர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய தகுதியோடு எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அது அவ்வளவு எளிதானது கிடையாது தமிழ் திரையுலகிலே. அப்படித்தான் இந்த 46 வயதுக்குள் ரோபோ சங்கர் ஒரு மிகச்சிறந்த மேடை கலைஞனாக தன்னுடைய இளம் வயதில் அறிமுகமான ஒருவர். மேடை கலைஞனாக இருந்து அதில் சில கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து அதன் வாயிலாக தன்னை ஒரு கதையினுடைய நாயகன் அளவுக்கு வளர்த்து கொண்டவர். கடந்த சில ஆண்டுகளில் தமிழின் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய தனுஷ், விஜய் உள்ளிட்ட பலருடன் நடித்திருக்கின்றார். சிவகார்த்திகேயன் வரை அவருடைய நடிப்பு என்பது முன்னணி நடிகர்களோடு முக்கிய கதாபாத்திரங்களிலே, குணச்சித்திர வேடங்களிலே நகைச்சுவை கலைஞனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். அவருடைய உடல் அமைப்பு, அந்த உடலை வருத்தி அவர் மேடை கலைஞனாக தன்னுடைய திரைப்பயணத்தை சின்ன திரையில் தொடங்கியிருந்தார். அதாவது வெள்ளித்திரைக்கு வருவதற்கு முன்பாக திரைக்கலைஞனாக பரிணாமம் பெறுவதற்கு முன்பாக அலுமினிய அந்த கசடுகளை எல்லாம் பூசி அவர் நடித்திருந்த அந்த காட்சிகள் எல்லாம் தற்பொழுது கண்ணீரோடு பகிரப்படுகின்றன. ரோபோ சங்கர் என்கின்ற ஒரு கலைஞர் நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார். அவர் பெயர் பெற்ற ஒரு நடிகராக, முன்னணி நடிகராக தமிழிலே வலம் வந்த ஒருவர் கிடையாது. ஆனால் மிகச்சிறந்த முன்னணி குணச்சித்திர நடிகராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். தன்னுடைய வரம்பிற்கும் அப்பால் பட்டு மிகப்பெரிய உதவிகளை திரையுலகிலே பலருக்கும் செய்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் அவருடைய இறப்பிலே முன்னணி நடிகர்கள் உட்பட பலரும் அடுத்தடுத்து வருகை தந்து மரியாதை செலுத்தி சென்றிருந்த அந்த காட்சிகளை பார்க்க முடிந்திருந்தது. இன்று அவர் இறந்து விட்டார். அதே நேரம் ஏற்கனவே கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே உடல் இழைத்து போன நிலையிலே பகிரப்பட்ட அவருடைய புகைப்படத்தை பார்த்து பலரும் பரிதவித்து போனார்கள். அப்பொழுதே ஏறக்குறைய அவருடைய இறப்பை நெருங்கிவிட்டாரோ என்று வருந்தக்கூடிய விதமாகத்தான் அந்த புகைப்படங்கள் இருந்தன. நல்ல உடல் கட்டு கொண்டவர் ரோபோ சங்கர் என்பதை அனைவரும் அறிவோம். அந்த உடல் கட்டை அடிப்படையாக வைத்துதான் உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று அந்த திடகாத்திரமான உடலோடு அவர் திரைக்கலைஞனாக வருவதற்கு முன்பே மேடை கலைஞனாக புகழ் பெற்றவர். அவருடைய குடும்பத்தினர் கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தன்னுடைய பிள்ளையை, பேரனை திரைப்படத்துறையில் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கின்றது. தனது மூத்த மகளை கூட நடிகர் விஜயனுடைய திரைப்படம் ஒன்றில் அவர் நடிக்க செய்திருந்தார் என்பதையெல்லாம் இந்த தருணத்தில் நினைவு கொள்கிறோம். நேற்று அவர் உயிரிழந்திருந்த நிலையில்தான் இப்போது வரை இந்த மயானத்தை அவர் உடல் சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் அதே அழுத உரலோடு இருக்கக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். மின் மயானத்திலே இன்னும் சில நிமிடங்களில் ரோபோ சங்கருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. இதே மேடை கலைஞர்கள் வடிவேல் பாலாஜி போன்றவர்களுக்கு திடீரென அந்த மரணம் நிகழ்ந்திருந்ததோ இன்னும் சற்று நேரத்திலே அவருடைய உடல் எரியூட்டப்பட இருக்கின்றது. அதே போன்று வடிவேல் பாலாஜி போன்றவர்களுக்கு நேர்ந்ததை போன்று இவருடைய இறப்பும் கூட திடீர் ஒரு இறப்பாக தமிழ் திரையுலகில் பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி என்ற அளவிலே வளசர்வாக்கத்தில் நடைபெற்ற திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாக்களில் எல்லாம் ரோபோ சங்கர் பங்கேற்றிருந்தார். அதன் பிறகு திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த பொழுதுதான் அவருக்கு இந்த திடீர் மயக்கம் ஏற்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். பிறகு பெருங்குடியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுகின்றார். வென்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை வழங்கப்படுகின்றது. ஆனாலும் உடல் இழைத்து போன நிலையில் கடந்த சில நாட்களாக அவருடைய உடல் எடை என்பது கிட்டத்தட்ட ஒரு 48-50 கிலோ என்ற அளவிலே 100 கிலோவிற்கு மேலே எடை கொண்ட நபராக இருந்த அவர் தன்னுடைய உடலில் பாதியாக இழைத்து போய்தான் காணப்பட்டார். மஞ்சள் காமாலை அவருக்கும் இருந்தது. எப்படி கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய இறப்பை இன்னும் தமிழ் திரையுலகம் மறக்க முடியாமல் தவிக்கின்றதோ, நா. முத்துக்குமார் என்றாலே அந்த மஞ்சள் காமாலை, அதனோடு சேர்ந்த ஒரு சில அவர்களுடைய அந்த திரைப்படத்துறையில் இருப்பதன் காரணமாக பல்வேறு இடங்களுக்கும் சென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு முறைகள் உள்ளிட்டவற்றால் மஞ்சள் காமாலை பாதிப்பு அவ்வளவு எளிதாக அவர்கள் எல்லாம் உயிரை எடுத்து சென்று விடுகின்றதோ அதே போன்ற ஒரு பாதிப்பு தான் கிட்டத்தட்ட நா. முத்துக்குமார் அவர்களுடைய மறைவின் பொழுது சொல்லப்பட்ட அதே காரணத்தில்
தற்பொழுது ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரே பல தருணங்களில் நம்முடைய யூடியூப் வீடியோக்களிலே சொல்லியிருப்பார். சற்று அந்த மது பழக்கங்கள் எல்லாம் தன்னுடைய இளம் வயதில் இருந்ததாகவும் அதன் காரணமாக மஞ்சள் காமாலை பாதிப்பிலிருந்து எளிதாக மீண்டு வர முடியவில்லை என்பதையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் தன்னுடைய இந்த இறுதி நாட்களிலே அனைத்து பழக்கங்களையும் தொடர்ந்து மீண்டும் தன்னுடைய இயல்பான அந்த உடலை மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபட்டு வந்திருந்தார் என்றும் அவருடைய நண்பர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த மஞ்சள் காமாலை பாதிப்போடு இணைந்த உணவு முறை பழக்க வழக்கமும் அவருடைய உடலை மிக தீவிரமாக ஒரு பெரிய பாதிப்பிற்கு ஆட்படுத்திவிட்டது. அதன் காரணமாக அவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து எடுத்து வரப்பட்டிருந்த அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் எரியூட்டப்பட இருக்கின்றது. அதற்காக தயார் நிலையில் வைத்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். குடும்பத்தினர் அங்கே ஒன்று குவிந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் எரியூட்டப்பட இருக்கின்றது. ரோபோ சங்கரை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக நடிக்க தொடங்கியவர். தற்போது முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சில குணச்சித்திர நடிகர்களை குறிப்பிட்டு சொன்னோம் என்றால் அவர்களோடு ரோபோ சங்கர் ஒரு காலகட்டத்தில் அந்த திரைப்படங்களுக்கு நடிக்க வந்து தன்னுடைய நடிப்பின் மூலமாக அனைவரையும் கவர்ந்தவர் ரோபோ சங்கர். அவருடைய நடிப்பு என்பது ஒரு தனித்த பாணியிலான நடிப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய உடல் மொழி உடற்பயிற்சி அதற்கான வாய்ப்பினை அவருக்கு வழங்கியிருந்தது. ஒரு ரவுடிக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை எல்லாம் அவர் ஏற்று நடித்திருக்கின்றார். அப்பொழுது கூட அந்த அடாவடி கதாபாத்திரம் கூட நகைச்சுவையை வரவழைக்கக்கூடிய விதமான ஒரு நடிப்பிற்குரியவராக அவரை அடையாளப்படுத்தும். அதே போன்று நகைச்சுவை நடிகராகவும் நடிக்கக்கூடிய அந்த காட்சிகளிலும் சரி எந்த வகையிலும் அலுப்பு தட்டாத ஒரு நடிப்புக்கு சொந்தக்காரராக ரோபோ சங்கர் இருந்திருக்கின்றார். தன்னுடைய ஆரம்ப கால மேடை நாடகங்களிலே ரோபோ போன்று நடனம் ஆடுவதால் அவருக்கு அந்த பெயர் வந்ததாக அவருடைய நண்பர்கள் சொல்ல கேட்கின்றோம். ரோபோ என்பது அவர் ஆடிய அந்த நடனம் ஒரு ரோபோட்டை போன்ற அவர் நடனம் ஆடியிருந்தார். உடல் முழுவதும் இந்த அலுமினிய கரைசல்களை தடவி அதன் மூலமாக தன்னுடைய உடலை ரோபோ போல மாற்றிக்கொண்டு நடனம் ஆடியிருந்தவர். அதன் காரணமாகத்தான் ரோபோ சங்கர் என்று அடையாளப்படுத்தப்பட்டார் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு தமிழ் திரையுலகிலே அவர் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு திரைப்படங்களிலே நடித்து வந்தவர். இன்னும் சில காலம் அவர் உயிரோடு இருந்திருக்கலாம். இப்பொழுதுதான் அவர் திரைப்படங்களிலே ஒரு முன்னணி நடிகராக அந்த குணச்சித்திர வேடங்களில் அது மட்டுமல்லாமல் நகைச்சுவை வேடங்களிலும் முன்னணி நடிகர்களோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருந்தார். எனவே தன்னுடைய சிறு வயதிலிருந்து மதுரையில் பிறந்த அவர் சென்னை வந்தது, பல்வேறு சிரமங்களை கடந்து மேடை கலைஞனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. அதன் பிறகு சின்ன திரையில் கிடைத்த 1-2 வாய்ப்புகள் மிமிக்ரி முறையிலே தொலைக்காட்சியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்று விஜயகாந்தினுடைய உரையை போன்று அவருடைய உரையும் அமர்ந்திருந்தது, குரல் வளமும் அமர்ந்திருந்தது என்பது உட்பட பல்வேறு சிரமங்களில் கடந்து அவர் எதிர்பார்த்த திரையுலகில் அடியெடுத்து வைத்திருந்தார். எனவே இன்னும் சில காலம் அவர் வாழ்வதற்கு இயற்கை அனுமதித்திருந்தால் இன்னும் பல திரைப்படங்களை அவர் வழங்கியிருக்கக்கூடும். அவருடைய குடும்பத்தினர் இன்னும் தங்களுடைய தந்தையை நினைத்து அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடும். இவ்வளவு சிரமங்களை கடந்து திரைப்பட வாழ்வில் அடியெடுத்து வைத்தவர் மிக குறுகிய காலத்தில் உயிரிழந்து விட்டார் என்பதுதான் அவரை குறிப்பிட்டு தற்பொழுது பலரும் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. 46 வயது என்பது வாழ்ந்து முடித்த வயது கிடையாது. ரோபோ சங்கர் போன்ற ஒரு நல்ல கலைஞன், திரைக்கலைஞன், எல்லோரையும் சிரிக்க வைக்க விரும்பியவன் இந்த தருணத்தில் எல்லோரையும் அழ வைத்து சிறு வயதிலேயே சென்று விட்டார் என்பதுதான் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய கவலைக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. வலசரவாக்கம் பிருந்தாவன் நகர் மின் மயானத்திலே அவருடைய உடல் எரியூட்டம் செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவருடைய மகள் இன்று காலை முதலே கலங்கி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உடல் எடுத்து வைக்கப்பட்ட அந்த நொடி தொடங்கி அவர் உயிரற்ற உடலாக இருந்தாலும் என்னுடைய தந்தை அந்த உடலை எடுத்து வையுங்கள் என்று அழுகைக்கிடையே அவர் சொல்லியிருந்தது அங்கே இருந்த எல்லோரையுமே ஒரு குணம் உதய வைத்துவிட்டது. அவருடைய குடும்பத்தினர் மட்டுமல்ல, குணச்சித்திர வேடங்களில் நடிக்கக்கூடிய பலரும் குடும்பத்தோடு வந்து ரோபோ சங்கருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். ரோபோ சங்கரை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது தமிழ் திரையுலகிலே கால் ஊன்றி நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தவுடன் அவர் பலரையும் கைதூக்கி விட்டிருக்கின்றார். சிறிய சிறிய கதாபாத்திரங்களுக்காக தன்னோடு சமகாலத்தில் மேடை கலைஞர்களாக அடியெடுத்து வைத்தவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பினை வாங்கி கொடுத்த ஒரு நடிகராக இருந்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்ததாலோ என்னவோ ரோபோ சங்கர் மிக குறுகிய காலகட்டத்தில் பலருக்கும் உதவியை செய்திருக்கின்றார்.
திரையுலகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் செய்திருந்த உதவி, கொரோனா காலகட்டங்களில் அவர் திரையுலக கலைஞர்களுக்கு, சிறிய நடிகர்களுக்கு, வலசரவாக்கத்திலே அறையெடுத்து தங்கி இருக்கக்கூடிய இயக்குனர் கனவோடு வந்திருக்கக்கூடிய பலருக்கும் அவர் செய்திருந்த உதவிகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ரோபோ சங்கர் என்கின்ற கலைஞனை நினைவு கூறக்கூடிய விதமான உதவிகளாக அமைந்திருந்தன. அவருடைய குடும்பத்தினரும் தற்பொழுது கலங்கி அழக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். தமிழின் முக்கியமான நடிகர்கள் அடுத்தடுத்து வருகிறது அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். நடிகர் தனுஷ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவ்வளவு எளிதாக எல்லோருடைய இறப்புக்கும் வந்துவிட மாட்டார்கள். ஆனால் அவரே தனுஷே நேரில் வருகிறது இரவில் அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் எல்லா நடிகர்களோடும் நகைச்சுவையோடு பழகக்கூடியவர், எல்லா நடிகர்களோடும் அந்த ஒரு அன்போடு இருக்கக்கூடிய நபராக ரோபோ சங்கர் இருந்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் குணச்சித்திர நடிகர்கள் தொடங்கி பெரிய பெரிய நடிகர்கள் வரை அனைவருமே வந்தார்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருந்த அந்த செய்திகளை எல்லாம் கேட்டிருந்தோம். கடந்த வாரத்திலே சனிக்கிழமை அன்று நடைபெற்ற தமிழ்நாடு அரசினுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான நிகழ்விலே பங்கேற்றிருந்த ரோபோ சங்கர் முதலமைச்சருடைய கால்களை தொட்டு வணங்கியிருந்தார். தன்னுடைய நடிப்புலகின் பிதாமகனாக குருவாக கருதக்கூடிய கமலஹாசனுடைய கால் பாதங்களை அவர் தொட்டு வணங்கியிருந்தார். தமிழின் தலை சிறந்த கலைஞனாக, தமிழ் திரையுலகினுடைய அடையாளமாக முன்மொழியப்படுகின்ற ரஜினிகாந்தினுடைய கால்களை தொட்டு வணங்கியிருந்தார் முதலமைச்சர் கமல்ஹாசன். ரஜினிகாந்த் என்று ஒவ்வொருவருடைய கால்களையும் தொட்டு கடந்த வாரம் சனிக்கிழமை அவர் தொட்டு வணங்கி சென்றிருந்த அந்த காட்சிகள் இன்னும் கண்முன் தான் நிலைத்திருக்கும். அந்த அளவு ஒரு வார காலத்திற்குள் அவருடைய உயிர் தற்பொழுது பிரிந்திருக்கின்றது. அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசியிருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். மிகச்சிறந்த நகைச்சுவை கலைஞர்கள் திடீரென்று உயிரிழப்பது தமிழ் திரையுலகிற்கு புதிது கிடையாது. வடிவேல் பாலாஜி, நடிகர் விவேக் தொடங்கி தற்பொழுது ரோபோ சங்கரினுடைய இறப்பும் கூட அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. மிக குறுகிய ஒரு காலகட்டத்தில் அவர் உடல் மெலிந்து போன உடனேயே அவருடைய வாழ்வில் ஒரு முக்கியமான சவாலை அவர் எதிர்கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் கூட இவ்வளவு சீக்கிரம் அவருடைய உயிர் பிரிந்து விடாது என்றுதான் பலரும் நினைத்தார்கள். உடல் இழைத்து போன நிலையிலும் கூட அந்த திரைக்கலைஞன் திரை முன்பு தோன்றி கதறி அழுது, நான் உடல் இழைத்து விட்டேன், எனக்கு உதவ வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. இந்த தருணத்திலும் அவர் உடல் களைத்து போய் இழைத்து போய் இருந்த சூழ்நிலையிலும் 100 கிலோவிற்கு மேலே எடை கொண்ட ஒரு நபர், பாதிக்கும் பாதியாக குறைந்த 48 கிலோ கொண்டவராக எலும்பு மனிதனை போன்று வந்து நின்ற அந்த நேரத்தில் கூட அவர் நகைச்சுவையோடு தான் பேசினார். ஆனால் அவரை பார்த்து அனைவருமே கண் கலங்கினர். அந்த அளவு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பதும் கூட எப்பொழுதும் மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்திருக்கின்றதே தவிர தலைக்கணம் கொண்டவராக திரையுலகிலே தனக்கென்று ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்தவுடன் தன்னுடைய சக கலைஞர்களாக அடியெடுத்து வைத்தவர்களை மறந்துவிட்டு சென்ற திரைக்கலைஞன் ரோபோ சங்கர் கிடையாது. அவர் செய்த உதவிகள் அவருடைய மரணத்திற்கு இவ்வளவு கூட்டத்தை கூட்டியிருக்கின்றது. இன்னும் 1-2 நிமிடங்களிலே அவருடைய உடல் தீக்கிரையாக இருக்கின்றது, எரியூட்டப்பட இருக்கின்றது. இந்த நேரத்தில் அவருடைய ரசிகர்கள் அவர் மூலமாக திரையுலகில் சிறிய சிறிய கதாபாத்திரங்களை பெற்று நடித்தவர்கள் எல்லாம் கண்கலங்க சூழ்ந்த நிற்க காண்கின்றோம். அவருடைய குடும்பத்தினர் நேற்று இரவு தொடங்கிய அந்த அழுகுரல் சத்தத்தை இன்னும் முடிக்காமல் தொடர்ந்து அழுதபடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த மின் மயானத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள் காத்திருக்கின்றார்கள். வலசரவாக்கத்தில் இருந்த அவருடைய வீட்டிலிருந்து உடல் எடுத்து வரப்பட்டிருந்தது. இன்னும் 1-2 நிமிடங்களில் குடும்பத்தினர், உறவினர் நினைவில் தற்போது ரோபோ சங்கருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வலசரவாக்கம் மின்மயானத்தில் இந்த இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. அந்த மெட்டல் பெயிண்ட் என்று சொல்லப்பட்டு அந்த அலுமினிய கரைசல்களை எல்லாம் தன்னுடைய உடலில் பூசி மேடை கலைஞனாக நடிக்கக்கூடியவர், நல்ல உடற்கட்டு கொண்டவர், மதுரையை பூர்வீகமாக கொண்டவர், திரைப்படங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தன்னுடைய இளம் வயதிலேயே சென்னை வந்தவர். அதாவது 90களின் தொடக்கத்திலேயே சென்னைக்குள் வந்து மேடை கலைஞனாக இருந்தால் அதன் பிறகு இடம் இருக்கக்கூடிய அந்த மிமிக்ரி கலையின் மூலமாக அந்த 2000க்கு பிறகான காலகட்டத்தில் மிமிக்ரி கலைஞர்களுக்கு என்ற ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. சின்ன திரைகளிலே அவர்கள் மூலமாக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டு
அது தமிழ்நாடு அளவில் ஒரு பெயர் பெற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக மாற்றம் பெற்ற அந்த காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட விஜயகாந்தை போன்ற ஒரு கருத்துகள், அவரை போன்ற ஒரு பொன்னிடம் பேச்சு என்று விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகின் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்று வியந்து பார்க்கக்கூடிய நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ரோபோ சங்கர். அவருடைய உடலுக்கு பலரும் வருகை தந்து இன்று காலை முதல் அஞ்சலி செலுத்தி சென்ற இந்த காட்சிகளை பார்த்தோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இதுபோன்று திரையுலகிலே ஒரு கலைஞன் உயிரிழக்கும் பொழுது முன்னணி நடிகர்களில் 1-2 பேர் தான் வருவார்கள். ஆனால் கிட்டத்தட்ட முக்கிய நடிகர்கள் அனைவருமே வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக ரோபோ சங்கருடைய இறப்புக்குத்தான் அடுத்தடுத்து வரிசையில் நின்று பலரும் வருகை தந்தார்கள். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ரோபோ சங்கர் உடலுக்கு கண்ணீரோடு வந்து அஞ்சலி செலுத்தி சென்ற இந்த காட்சியை பார்த்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.